பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரிக்கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை ஈக்கள் தென்னை மரத்தை அதிகமாக தாக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் வாழை மரம் தான் அதையும் தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஆரம்பம். இனிமேல் தான் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். இதுக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதா இந்த பதிவுக்குள்ள போகலாம். இந்த வெள்ளை ஈக்களினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தென்னை மட்டை இருக்குன்னா அடிப்பகுதியில தான் இது கோரும், சாறுகளை உரிய ஆரம்பிக்கும். உறிஞ்சிட்டு அந்த கழிவுகளை கீழ் மட்டையினுடைய மேல் பகுதியில் வந்து எச்சங்களை விட ஆரம்பிக்கும். அப்படி விடும்போது என்னன்னா, இந்த எச்சங்கள் ஃபுல்லா கருப்பாகி அந்த இலையினுடைய பச்சையத்தை ஃபுல்லா மறைச்சிரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒளிச்சேர்க்கை பண்ண விடாம தடுத்து நிறுத்திடும். அடியிலிருந்து சாறுகளை உரியுது, அதுலேயும் சத்துக்கள் குறையும். மேல் பகுதிகளிலும் கருப்பா படிஞ்சதுனால ஒளிச்சேர்க்கை பண்ண விடாம இருக்கிறதுனால அதுலேயும் சத்துக்கள் தடைபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு இந்த வெள்ளை போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, காயே நிற்காது. ஏன் அப்படின்னா 2 சைடுல இருந்து இழப்பு, உறிஞ்சி ஒன்று இழப்பை ஏற்படுத்துது, இன்னொன்று பச்சையம் தடுத்து நிறுத்தி இழப்பை ஏற்படுத்துது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனர்ஜி வந்து லாஸ் ஆகிறத நம்ம வந்து அதிகப்படியாக கீழே வேர்ல வந்து கொடுத்து அதை வந்து சமன் செய்ய வேண்டும். அதுக்காக நுண்ணூட்ட சத்துக்களை மாசம் ஒரு 250 கிராம், ஒரு மரத்துக்கு 250 கிராம் நுண்ணூட்டத்தை, தென்னை நுண்ணூட்டத்தை போட்டு விட்டுருங்க. அடுத்து ஒரு 40 நாள் 45 நாள் கழிச்சு மறுபடியும் நுண்ணூட்டத்தை கொடுங்க. ஏன் கொடுக்க சொல்றோம்னா, மேலே வந்து எடுக்கப்படுறதுனால நம்ம கீழே இருந்து நுண்ணூட்ட சத்துக்களை கொடுத்து அந்த இழப்பை வந்து சரி செஞ்சோம்னா மட்டும்தான் அடுத்து தென்னைகள் குரம்ப கொட்டாம இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த வெள்ளை ஈக்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா குரம்பை ஒண்ணு கூட நிற்காது. அதுக்குண்டான சத்துக்கள் 2 வழியில தடுத்து நிறுத்தப்படுறதுனால உங்களுக்கு குரம்பை நிற்காது அப்படிங்கிறத 100% உத்தரவாதமா நான் இந்த இடத்துல சொல்றேன். இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கான பயோ மருந்து வந்து வெர்டிசீலியம் லக்கானி 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து மட்டையினுடைய அடிப்பகுதியில அடிச்சு விட்டீங்கன்னா கட்டாயம் இந்த பூச்சி வந்து இறந்துரும். இது வந்து 1 மாசம் 1.5 மாசத்துக்கு தான், மறுபடியும் வரும். என்னால் முடியாதப்பா இவ்வளவு செலவு பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, வெறும் பச்சை தண்ணியை நல்ல ஃபோர்ஸா அடிப்பகுதியில் அடிச்சிங்கனாலும் கட்டுக்குள்ள வரும். மறுபடியும் 40 நாள் கழிச்சு மறுபடியும் வரும். இதை பண்றதுனா பண்ணுங்க. பயோ மருந்து கொடுக்க முடியல அப்படின்னா பச்சை தண்ணி அடிங்க. பச்சை தண்ணி முடியல கம்முன்னு கையை கட்டிட்டு வேடிக்கை பாருங்க. தயவு செய்து யாரோ சொல்றாங்க அப்படின்ட்டு ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 4 நாள்ல எல்லாமே செத்து போயிடும். மறுபடியும் அடுத்த ஒரு 10-15 நாள்ல வரும். ஃபுல்லா வந்து உங்க மரத்தை ஃபுல்லா சோப்பிடும். ஃபுல்லா நீங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே அங்க நடக்காது. ஏன் அப்படின்னா, என்கார்சியா கிரைசோபா அப்படிங்கிற நன்மை செய்யும் பூச்சிகள் இறந்துரும். இறந்துருச்சுன்னா இந்த வெள்ளை ஈக்களுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும். உங்களுக்கு 100% கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. நீங்க வெர்டிசீலியம் அடிக்கிறனா அடிங்க, பச்சை தண்ணி அடிக்கிறனா அடிங்க, இல்லை ரெண்டும் முடியாம கையை கட்டிட்டு வேடிக்கை பாருங்க. அது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தாது, கொஞ்சம் தான் சேதாரத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மழை காலங்கள் வரும்போது குறைஞ்சிரும். தயவு செய்து இந்த வெள்ளை ஈக்களுக்கு நீங்க அடித்து விடாதீர்கள். யாரோ சொல்றாங்க மோனோவை அதிகமா கட்டி விடுறது பேர்ல மேல வந்து மோனோவை அடிச்சு விட்டீங்க அப்படின்னா, இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் இறந்துருச்சு அப்படின்னா இந்த வெள்ளை ஈக்களுடைய தாக்கத்தை யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னும் பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்திடும். தயவு செய்து முடிஞ்சா அடிங்க, இல்லைன்னா கம்முன்னு எடுத்தீங்கன்னா கூட அது அப்படியே படிப்படியா குறைஞ்சிட்டு வந்துடும். அப்படிங்கிற தயவு செய்து ஒரு வேண்டுகோளா நான் இந்த இடத்துல விவசாயிகளுக்கு வச்சுக்கிறேன். இன்னொரு செய்தி இந்த இடத்துல நான் விவசாயிகளுக்கு பதிவு பண்றேன். தென்னந்தோப்புக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா கீழே எல்லாம் புல் இருந்துச்சு, அந்த புல்லும் கருப்பாயிருச்சு. மாடுகளை மேய விடாதீங்க. அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் வயிற்றுக்குள்ள போய் மாடுகளை தொந்தரவு பண்ணுது அப்படின்னு 2-3 விவசாயிகள் சொல்லியிருந்தாங்க. தயவு செய்து இந்த மாதிரி கருப்பா படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த பூஞ்சானங்கள் படிஞ்சிருந்துன்னா மாடுகள் அங்கே தயவு செய்து மேய விட்டீங்கன்னா அது வந்து மாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்து அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவாக சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி முறைகளை நீங்க பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவிகளை தட்டுங்கள் விவசாயிகளை. உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரிச்சேரிக்கிளை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.